அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2025 நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வக்ரத்துல இருந்த குரு பகவான் கரெக்டா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதியில இருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் நேர்கதியில ரிஷப ராசியில டிராவல் பண்ண போறாரு. நவகிரகங்களிலே முக்கியமான பிளானட் வந்து குரு. அதுதான் ஒரு சுபத்தன்மை நிறைந்த ஒரு கிரகம். அந்த கிரகம் வக்ரத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இதனால் வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு. கரெக்டா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் பண்ண போறாரு. இந்த வக்ர நிவர்த்தி சுமார் ஒரு 99 நாட்கள் இருக்கும். அதாவது பிப்ரவரி 4ல இருந்து மே 14 குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, அது வரைக்கும் ரிஷப ராசியில டிராவல் பண்ணுவாரு. இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்முடைய நட்சத்திரம், நம்முடைய ராசி இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது கடக ராசி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. பொதுவா குரு 11ல இருக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாதி சுபராவும் பாதி அசுபராவும் ரோலை பிளே பண்ணுவாரு. அதாவது 6ஆம் வீட்டு அதிபதி, அதாவது ருணரோக சத்ருஸ்தானாதிபதினு சொல்லுவோம் குரு பகவான. அதன் வகையில அந்த குரு பகவான் கொஞ்சம் நெகட்டிவான பிளானட். அதே போல பாகியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ரோலையும் குரு பகவான் தான் நமக்கு பிளே பண்ணுவார். அதன் வகையில ரொம்ப ஒரு பெரிய யோக கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். 6ஆம் அதிபதி அதே போல பாகியாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. இவ்வளவு நாள் வக்ரத்துல இருந்து ஒரு மாதிரி குற்றமான பலன்களை கொடுத்திருப்பாரு. வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால நிறைய ஃபேவரான பலன்களை நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். குறிப்பா பொருளாதாரம் அது சார்ந்த விஷயங்கள் இருந்து அந்த தடுமாற்றத்தை இப்ப நிவர்த்தி பண்ணுவார். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுப்பாரு. அதே சமயத்துல அஷ்டம சனி இன்னும் விலகல. மார்ச் 29ல தான் சனி பயிற்சி. அஷ்டம சனி அது வரைக்கும் தன்னுடைய அந்த ஆதிக்கத்தை அப்படியே மேலோட்டமா கொடுத்துட்டு இருக்கும். மேலும் பாகிய ஸ்தானத்துல ராகுடைய சஞ்சாரம் மார்ச் 29 சனி பயிற்சியாகி ராகுவோட வந்து கன்ஜெக்ஷன் ஆவாரு. எனவே அந்த மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஹை பிரஷர் இருக்கலாம். குறிப்பா தந்தை சார்ந்த உறவுகள், இந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் ஹை பிரஷர் இருக்கலாம். இருப்பினும் குரு பகவான் லாபத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற கெப்பாசிட்டியை கொடுத்துடுறாரு. கடகம் அஷ்டம சனியில நிறைய அனுபவ பாடங்களை கத்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க. லைஃப்ல எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, எதை பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு அனுபவ பாடம் ரொம்ப கிளியரா கிடைச்சிருக்கும். அதுதான் அஷ்டம சனி நம்ம சொல்லுவோம். சனி பயிற்சிக்கு பிறகு நமக்கு இருக்கிற அந்த டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் எல்லாம் எளிமையா கடந்துருவோம். அதுலயும் மே மாதத்துக்கு மேல ரொம்ப சிறப்பா இருக்கு. மே மாதத்துக்கு மேல குரு பயிற்சியும் இருக்கு, ராகு கேது பயிற்சியும் இருக்கு. ராகு கேது பயிற்சி கொஞ்சம் மைனஸா இருந்தாலும் குரு பார்வையில ராகு வந்துருவாரு. அதன் வகையில அது பெருசா குற்றம் இல்ல. சனி பாக்கியத்தில் இருக்கிறது, 7ஆம் அதிபதி பாக்கியத்தில் இருக்கிறது நல்லது, திரிகோணம் ஏறது நல்லது. அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோல பிளே பண்ணும்போது தந்தை சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். சோ இது பேசிக்கான விஷயம். இப்ப குரு வக்ர நிவர்த்தி நமக்கு எதன் வகையில ஃபேவரா இருக்கு, எதன் வகையில குற்றமா இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா குரு பகவான் அமர்ற இடத்தை காட்டிலும் பார்க்கிற இடம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விதிகளின்படி குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. தன்னுடைய 5ஆம் பார்வையில 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. அது ரொம்ப சிறப்பு. முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறது நம்முடைய முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கும். அதுலயும் கேது பகவான் அந்த இடத்துல ஆல்ரெடி இருக்காரு. கேது 3ஆம் இடத்துல இருக்கும்போது பலம் அடைவார். இவ்வளவு நாள் கேது பலம் தான் நம்மள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆன் பண்ணிட்டு இருந்துச்சு. எவ்வளவு தடுமாற்றம், எவ்வளவு தடை, எவ்வளவு குழப்பம் ஏற்பட்டாலும் நம்முடைய முயற்சியை மட்டும் நம்ம கைவிட்டு இருக்க மாட்டோம். ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல இருந்திருந்தாலும் நம்முடைய முயற்சியை மட்டும் நம்ம எப்போதுமே கைவிட்டு இருக்க மாட்டோம். அதுக்கு காரணம் கேது பகவான் 3ல இருந்தது. முயற்சியை தொடர்ச்சியா பண்ண வச்சுட்டே இருப்பாரு. எவ்வளவு தோல்வியை சந்திச்சாலும் பரவாயில்ல, நமக்கான வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு, நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அடிச்சிருப்போம். அதுக்கு காரணம் கேது பகவான். இப்ப குரு பார்வை கேது மேல பதியறதுனால அந்த முயற்சி இன்னும் பல மடங்கா மாறப்போகுது. மேலும் நம்முடைய முயற்சிக்கு ஏற்ற வெற்றியும் இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும். அதுதான் ரொம்ப சிறப்பான விஷயமே. கடந்த காலகட்டங்கள்ல முயற்சி பண்ணிருப்போம், நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் தள்ளி தள்ளி போயிருக்கும். ஆனா இப்ப குரு பார்வை 3ஆம் இடத்துல பதியறதுனால நம்ம போடுற முயற்சிக்கு ஏற்ற அந்த வெற்றி, அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி அது நமக்கு நிச்சயமா கிடைக்கும். சோ அது ரொம்ப சிறப்பு. அடுத்தது இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஒரு மகிழ்ச்சி, இளைய சகோதரத்துவத்துடைய ஒரு முழுமையான ஒத்துழைப்பு, ஒரு ஆறுதல் அது எல்லாமே கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் இளைய சகோதரத்துவத்தோட ஏதாச்சும் மன வருத்தங்கள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப டோட்டலா நிவர்த்தி ஆகும். சோ அதுக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு. மேலும் இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம். இப்ப நம்ம ஒரு முடிவை ரொம்ப துணிச்சலோட எடுப்போம், ஒரு தைரியத்தோட எடுப்போம், என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், இறங்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முடிவு எடுப்போம் ரொம்ப கான்பிடென்டா. அந்த எடுக்கிற முடிவுல வெற்றி கிடைக்கும். அதுதான் ரொம்ப சிறப்பு. சோ அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது குரு பகவானுடைய சப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் பார்வை நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பதியும். 5ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறது ரொம்ப சிறப்பு, ரொம்ப விசேஷம். அதுலயும் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு
பகவானுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பதியும். அதன் வகையில இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் பார்த்தோம்னா குரு பகவானுடைய நேர்கதி பார்வை 5ஆம் இடத்துல பதியுது. மேலும் அஷ்டமத்துல அமர்ந்திருக்க சனி பகவானும் 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. பொதுவா சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து அந்த இடத்தை சுபத்துவமான கிரகங்கள் பார்க்கலைனா, குறிப்பா கடந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாகியத்துல தடை தாமதம், குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நிறைய மன வருத்தம், கவலை, ஒரு ஏக்கம் அதை கொடுத்திருக்கும். அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒரு விதமான மன வருத்தம், பிள்ளைகளால ஏதாச்சும் விரைய செலவு, கவலைகரமான செலவு, சுகவீன செலவு, அப்படி இல்லைன்னா பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் வருத்தம், குழப்பம், பிள்ளைகளோட ஒத்து போகாத நிலை, இதை வந்துட்டு சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கும் போது ஏற்படுத்தியிருப்பாரு, குறிப்பா கடந்த காலகட்டம். அடுத்து இந்த பூர்வீக சொத்து சார்ந்த விஷயம், இந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், மேலும் இந்த குலதெய்வ வழிபாட மேற்கொள்ள முடியாத ஒரு சில சூழ்நிலை, இப்படி இதுல எல்லாம் ஒரு மாதிரி நெகட்டிவான இன்ஃப்ளூயன்சர் சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கும்போது பண்ணியிருப்பாரு. இப்போ குரு பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்துல பதிகிறதுனால இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். 5ஆம் இடம் சார்ந்த காரகத்துவங்கள்ல என்னென்ன குழப்பங்கள்லாம் இருந்துச்சோ, சனி பகவான் பார்த்து என்னென்ன தோஷங்களை கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் இப்ப நிவர்த்தி பண்ணி விட்டுரும். இந்த டைம் பீரியட்ல பிள்ளைகளோட ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை, பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து நமக்கு ஒரு பெருமை, மேலும் பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது நிவர்த்தி ஆகும். அந்த உறவு நிலைகள் இருந்த அந்த சலசலப்பு எல்லாமே நிவர்த்தி ஆகும். அடுத்து குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகளோட குழந்தை பாகியத்துல நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்து அந்த பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள்லாம் அப்படியே ஓரளவுக்கு நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். அதிகமா இருந்த மன உளைச்சல் அப்படியே டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். மேலும் அந்த காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த ஏமாற்றம், வருத்தம், கவலை, இதெல்லாம் இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். அதுல இருந்து நம்ம அப்படியே கடந்து வருவோம். அப்படி இல்லைன்னா அந்த பிரிந்த உறவுகள் எல்லாம் ஒண்ணு சேருவாங்க. அதன் மூலமா நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த குழப்பங்களும் நிவர்த்தி ஆகுது. மேலும் இந்த குலதெய்வ வழிபாடை மேற்கொள்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சோ அதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது குரு பகவானுடைய 9ஆம் பார்வை நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியும். சோ 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திர ஸ்தானம். களத்திர ஸ்தானத்துல குரு பார்வை பதிகிறது ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட ஒரு ஒத்து போகாத நிலை கடந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருந்திருக்கும். ஒண்ணு வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில வருத்தம் இருந்திருக்கும். உங்களால உங்க வாழ்க்கை துணைக்கோ அப்படின்னா வாழ்க்கை துணையால உங்களுக்கோ ஏதாச்சும் ஒரு வருத்தம் இருந்திருக்கும், குறிப்பா உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில. அப்படி இல்ல அப்படின்னாக்கா நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வந்திருக்காது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வந்திருக்காது, இப்படி ஏதோ ஒரு முரண்பாடா போயிட்டு இருந்திருக்கும். ஒரு சிலர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட காம்பினேஷன் தான் கடந்த காலகட்டம். திருமண வாழ்க்கை, திருமண முயற்சியிலும் ஒரு பெருசா நல்ல செய்தி கிடைக்கல. நிறைய பேருக்கு திருமண முயற்சி சார்ந்த வகையில நிறைய வருத்தம், அப்படியே கைகூடி வர மாதிரி வந்தாலும் அது அப்படியே தடைப்பட்டு போதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம், இதெல்லாம் கடந்த காலகட்டங்களில் இயற்கையா இருந்திருக்கும். இப்போ இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறதுனால வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். திருமண முயற்சிகள் கைகூடி வரும். திருமண முயற்சிக்காக இப்போ நீங்க நல்ல முயற்சி எடுத்து அதுல ஒரு நல்ல செய்தியை அறுவடை செய்வீங்க. சோ அதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. மேலும் இந்த பிரிந்தவர்கள்லாம் ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு, அப்படி இல்லைனாக்கா ரொம்ப நாளா இருந்த அந்த குழப்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு வகையில சொல்யூஷன் கிடைச்சிடும். நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சோ அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்பட்ட மன வருத்தம் அது எல்லாமே டோட்டலா நிவர்த்தி ஆகும். சோ அதுக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு. புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். இருப்பினும் அஷ்டம சனி, அடுத்தது பார்த்தோம்னா அஷ்டம ராகு, இந்த காம்பினேஷன் எல்லாம் கிரியேட் ஆகுறதுனால புதிய நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும். சோ அதுல நம்ம கொஞ்சம் கேரிங்கா இருக்கணும். மற்றபடி பிரிந்த நண்பர்கள் எல்லாம் ஒண்ணு சேருவாங்க. அதாவது இழந்த விஷயங்கள் இப்போ திரும்ப ரீகிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த கூட்டு தொழில இருந்த குழப்பம், கூட்டு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா, இது எல்லாமே இப்போ உதிக்க ஆரம்பிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அட்வைசபிள் கிடையாது. கொஞ்சம் நீங்க பொறுமையா நிதானமா டிராவல் பண்றது நல்லது. மற்றபடி ஆல்ரெடி இருக்கிற பிசினஸ் நீங்க அப்படியே மெல்ல மெல்ல நீங்க க்ரோ பண்ணலாம். அதுல ஆல்ரெடி இருந்த குழப்பங்கள்லாம் இப்ப அப்படியே நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். சோ அதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்தது உத்தியோகம், தொழில், பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால இந்த டைம் பீரியட்ல, அதாவது இந்த பிப்ரவரி மாதத்துக்கு மேல இருக்கிற அந்த 99 நாட்கள் பொருளாதாரத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க எடுத்துக்கலாம். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு நிச்சயமா கிடைச்சிரும். அதே போல தொழில் இல்லாதவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க தொழிலை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான அந்த ஆதாரங்கள்லாம் நமக்கு கையில கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் பொருளாதார ரீதியா ஆல்ரெடி இருந்த அந்த கமிட்மெண்ட்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது 6ஆம் அதிபதி நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, கடன் வாங்கி ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் வரும். மேக்ஸிமம் கடன் வாங்குற விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். மற்றபடி கடன் வாங்கினாலும் அது பெருசா குழப்பத்தை பண்ணாது. ஏதோ ஒரு விதத்துல அதை நீங்க மேனேஜ் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிடுவீங்க. 90% பார்த்தோம்னா கடக ராசியை சேர்ந்தவங்க எல்லாருமே, அந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஆல்ரெடி ஒரு மாதிரி அனுபவப்பட்டிருப்பாங்க. அதனால
அதனால ஒரு 90% கடன் வாங்குறத அவாய்ட் பண்றது தான் ட்ரை பண்ணுவீங்க. அப்படி 10% வாங்க வேண்டிய கட்டாயம் வருது அப்படின்னாக்கா சின்னதா நீங்க வாங்கி உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம். அது எந்த விதத்திலயும் உங்களுக்கு குறைபாடுகளை ஏற்படுத்தாது. ஏன்னா 6ஆம் அதிபதி லாபத்துல இருந்துச்சுன்னா கடன் வாங்குறதுனால லாபம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். கடன் வாங்கி உங்களுடைய தேவைகள், உங்களுடைய கமிட்மெண்ட், அடுத்தது ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்றது, அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு 90% அவாய்ட் பண்ணுங்க. ஒரு 10% வாங்கி தான் ஆகணும், வேற ஆப்ஷனே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வாங்கி செயல்படுத்தலாம். அது உங்களுக்கு பெருசா பாதிப்புகளை கொடுக்காது. அடுத்தது ஆல்ரெடி வாங்கின கடனை கட்டி முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இருக்கிற அந்த கடன் சுமையை நீங்க முடிக்கிறதுக்கான மிக முக்கியமான வாய்ப்புகள் அந்த 99 நாட்களுக்குள்ள கிடைக்கும். அதை கரெக்டா யூஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற கடன் சார்ந்த வகையில் இருக்கிற அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க. எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ஏற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமா இருக்கும். ஆனா என்ன, கையில பணம் தங்காது. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நிறைய கமிட்மெண்ட், அது வார்த்தைகளால சொல்ல முடியாது. மாத்தி 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 ஏதாச்சும் கமிட்மெண்ட் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த கமிட்மெண்ட் எல்லாம் கரெக்டா இப்ப ஃபுல்ஃபில் பண்றதுக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆகி லாபத்துல இருப்பாரு. குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் விரயத்துக்கு போவாரு. அது சுப விரயமா கன்வெர்ட் ஆகும். 6ஆம் அதிபதி 12க்கு வருது, ரொம்ப சிறப்பு. திடீர் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். இப்ப லாபஸ்தானத்துல இருக்கும்போது பழைய கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி குரு பகவான் ஆல்ரெடி இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுப்பாரு. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்து இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுப்பாரு. இதெல்லாம் அந்த குரு வக்ர நிவர்த்தியில நமக்கு இருக்கிற ஒரு பெனிஃபிட்டான பலன்கள். எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு, எதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் மேஜரா சொல்ற விஷயம் என்னன்னா ஹெல்த். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க அக்கறை செலுத்தி தான் ஆகணும். ஆல்ரெடியே கடகராசியுடைய நட்சத்திரங்கள்லாம் ஹெல்த் வைஸா நிறைய அனுபவ பாடங்களை கத்திருந்திருப்பீங்க. இப்ப ஹெல்த், உங்களுடைய உணவு முறை, இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருந்துக்கோங்க. அடுத்தது தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுலயும் மே மாதம் வரைக்கும் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் வேணும். அவருடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், மன ஆரோக்கியமா இருக்கட்டும், அவர்களுடைய உறவு நிலை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு தந்தையை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் தூரமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றது நல்லது. அதுல நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அடுத்து இந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். புதுசா தங்க அணிகலன்கள் வாங்கினாலும் சரி, அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற தங்க அணிகலனா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அந்த நேரத்துல 2 பாவகிரகங்கள் பாக்கியத்திற்கு டிரான்சிட் ஆகுது. இது இந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு வருத்தங்களை கொடுக்கலாம். அப்படின்னா ஏதாச்சும் ஒரு தங்க அணிகலன் தொலைஞ்சு போறது, அப்படின்னா தங்க அணிகலன்களை அடகு வச்சு வேற ஏதாச்சும் சுப மாற்றம் பண்றது, அப்படின்னா தங்க அணிகலன்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் நீங்க அடகுல வச்சிருக்கீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் ரொம்ப அதிகமா வட்டி ஏறுறது, அது மூலமா உங்களுக்கு பிரஷர் வருது. இப்படி ஏதோ ஒரு மாதிரி தங்க அணிகலன்கள் சார்ந்த வகையில ஒரு சில வருத்தங்கள் ஏற்படலாம். அதை நீங்க சரியா ஹேண்டில் பண்றதுக்கு தயாரா இருந்துக்கணும். அடுத்து சனியுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கும். 6ஆம் அதிபதி லாபத்துல. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலில நிறைய கமிட்மெண்ட், ஃபேமிலியுடைய தேவைகளை பூர்த்தியே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் இருக்கும். மேலும் ஃபேமிலி சம்பந்தமா நிறைய வருத்தங்கள், கவலைகள், குழப்பங்கள் அப்படியே தொடர்ற மாதிரி இருக்கும். அதே போல மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்படலாம். ஆகவே அவருடைய உறவு நிலைகள்ல கவனமா இருந்துக்கணும். அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கணும். மேலும் ஒரு படி போய் பார்த்தோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் மூத்த சகோதரத்துவத்துக்கு சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கும், சுப மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஏதோ ஒரு வகையில மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல சுப விரை செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. இருப்பினும் அவருடைய உறவு நிலைகள்ல ஒரு பெருசா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஏன்னா 6ஆம் அதிபதி குரு பகவான் அவர் லாபத்தில் இருக்கும்போது மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வா, என்னதான் சிரிச்சு பேசி மகிழ்ச்சியா இருந்தாலும் ஏதோ ஒரு மாதிரி உறுத்தல் மனசுக்குள்ள இருக்கும். ஒரு ஓரமா அது ஒரு பக்கம் லைட்டா இருக்கும். அதை நீங்க பெருசுபடுத்தாம அப்படியே நியூட்ரலா டிராவல் பண்ணிடுறது நல்லது. மற்றபடி லாபத்துல குரு இருந்துச்சுன்னா மூத்த சகோதரத்துவத்துக்கு சுப மாற்றம் அப்படின்னு அர்த்தம். ஓவரால் அந்த குரு வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் நெகட்டிவ் இல்ல. உங்களுக்கு எல்லா வகையிலும் ஃபேவரா இருக்கு. ஆனா உங்களுடைய தந்தையார், உங்களுடைய மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயம், கடன் சார்ந்த விஷயம், இதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி நம்ம இறங்கக்கூடிய அனைத்து விஷயத்திலையும் நம்முடைய முயற்சிக்கேற்ற வெற்றி நிச்சயமா கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரகநிலைகள் மற்றும் தசாபுக்திகளுக்கு இருப்ப நிச்சயமா மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே 100% பலன்களை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க பார்க்கணும். இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு, அந்த கோச்சாரம் நமக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸுக்காக மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய தசாபுக்திகளின் படி நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு 25% மட்டும் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். மற்றபடி ஒரு 70-75% பலன்கள் நம்முடைய தசாபுக்திகளுக்கு ஏற்பதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய ரிஃப்ளெக்ஷனை காட்டும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசாபுக்தி நடக்குதோ அதற்கு தகுந்தாற் போல இந்த கோச்சார பலன்களை எடுத்து நம்ம கம்போஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆல்மோஸ்ட் பொருந்தி வரும். பொதுவா எந்த தசாபுக்தி நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா 3, 6, 8, 12 இந்த இடத்துக்குரிய தசாபுக்தி நடக்காம இருக்கிறது சிறப்பு. இந்த தசாபுக்தி நடக்குதுன்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது பாதகாதிபதி, மாரகாதிபதி இந்த ஸ்தானத்துக்குரிய தசா
தசா புக்தி நடக்காம இருந்தா பெட்டரா இருக்கும். எது நடக்கிறது சிறப்பு அப்படின்னா நம்முடைய லக்னாதிபதி தசை நடக்கலாம், அதேபோல கேந்திர ஸ்தானாதிபதியுடைய தசை நடக்கலாம், அது ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணும். திரிகோண ஸ்தானாதிபதியுடைய தசை அதுவும் நல்லது பண்ணும். குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய லக்ன சுபர், லக்ன யோகர் இவர்களுடைய தசை நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, அதற்கு தகுந்தாற் போல இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். எனவே உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை உங்களுடைய பர்சனல் சார்ட்டை கொடுத்து என்ன தசா புக்தி நடக்குது, நம்ம ஏதாச்சும் முக்கியமான மாற்றங்கள் பண்ணலாமா அப்படிங்கறத ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க பண்றது சிறப்பு. முக்கியமா ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்றீங்கன்னாக்கா ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் நீங்க கிளாரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு பண்றது சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு. உங்களுடைய ராசி நட்சத்திரம் ரெண்டையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அடுத்து சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். மார்ச் 29 சனி பயிற்சி. அதுக்கான ராசி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் நட்சத்திர பொது பலன்கள், ராசி பொது பலன்கள், நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய சேனல்ல கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். டைம் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்க டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சின்ன ஒரு பயனுள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.